கூத்தாடின்னு குறைச்சி பேசுகிறாங்க திமுகவில். இந்த அட்டக்கத்தின்னு சொல்கிறான் உதயநிதி. ஆனால் அவனே கூத்தாடியாக இருந்து பார்த்து ஜெயிக்கலை. யார்? உதயநிதி. இப்போ இவரை கூத்தாடின்னு குறைச்சி சொல்கிறாங்க. அரிதாரம் பூசினவெல்லாம் எடுபடாது அப்படின்லாம் பேச வைக்கிறாங்க. அண்ணாவே சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு ஒரு நாடகம் எழுதினார். அந்த நாடகத்தில் அண்ணாவே காகப்பட்டர் என்கிற கதாபாத்திரத்துக்கு பெயர். அண்ணாவே அரிதாரம் பூசி நடித்தார். அண்ணாவுக்கு முன்னும் அண்ணாவுக்கு பின்னும் அண்ணாவை போல ஒரு அறிஞர் உலகத்திலேயே பிறக்கலை. இன்னும் அந்த அறிஞர் அண்ணாவே கலை இலக்கியத்தை பிரச்சாரத்துக்கு பிரபகண்டாவுக்கு பயன்படுத்தினார். அந்த அணுகுமுறை அண்ணா தொடங்கி வச்சது தான். கலை உலகத்தில் இருக்கிற டிவி நாராயணசாமி, எஸ் ராஜேந்திரன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவங்களையெல்லாம் அண்ணா சரியாக பயன்படுத்தி தான் 67 காங்கிரஸை வீழ்த்தினார். அதனால கலையும் இலக்கியமும் மக்களுக்காகன்னு சொன்னான் சோவியத்து கவிஞன் மாயோகோவ்ஸ்கி. அந்த கலையும் இலக்கியத்தையும் பயன்படுத்துகிற அண்ணா வெற்றி பெற்றார், கலைஞர் வெற்றி பெற்றார். அந்த திரை உலகத்திலிருந்தே மக்கள் திலக எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடித்தார். அதனால இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது.